கருப்பு கவுனி அரிசியில் அரிசி சேர்த்தாம எப்படி நல்லா மொறுமொறுன்னு தோசை செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கவுனி அரிசியில் அதிகப்படியான ஃபைபர், அயன், மெக்னீஷியம், ஜிங்க் இருக்குது. அதனால இது ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1 டம்ளர் ராகி எடுத்துடலாம். ராகியில் அதிகப்படியான கால்சியம், அயன், ஃபைபர் இருக்குது. அதனால் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், போன் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1 டம்ளர் கருப்புளுந்து எடுத்துக்கலாம். கருப்புளுந்துலேயும் அதிகப்படியான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால ஸ்கின் டோன் நல்லாவே பிரைட்டன் ஆகும். பிக்மெண்டேஷன் இல்லாமல் நல்ல கிளியர் ஸ்கின் கிடைக்கும். 2லிருந்து 3 முறை தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அரிசி, ராகி, உளுந்து இது எல்லாமே நல்லா ஊறுற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். நான் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக சேர்த்திருக்கிறதுனால பாதியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு ஊற வச்ச தண்ணியே சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன் 2 பேட்சாக. நார்மல் அரிசி அரைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக அரைக்கணும். அப்போ தான் கவுனி அரிசி நல்லா மாவு போல் அரைச்சி வரும். இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் போட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ கையை வச்சு கலக்கும்போது இன்னும் சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிட்டு வரும். நான் இந்த மாவை நைட்டு ரெடி பண்ணுறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக 8 மணி நேரம் பக்கம் ஊற வைக்கிறேன். மாவு நல்லா பொங்கி புளிச்சு வரணும். தோசைக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். பேன் கொஞ்சமாக சூடான உடனே 1 டம்ளர் பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். மிதமான சூட்லேயே வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பேனில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ இன்னமும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். வேர்க்கடலையிலையுமே அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பொட்டுக்கடலையும் சேர்த்தி இதையுமே கொஞ்சமாக வறுத்தது போல் எடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இது 2மே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்தாம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இது போல் பவுட்ரு அரைப்பட்டிருக்கு இல்லையா, இதில் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 4 பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக புளி, இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு தேங்காய் சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அரைச்ச சட்னியை நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சட்னியில் ஊற்றிடுறேன். நான் எந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இதில் தேங்காய் எண்ணெயிலேயே கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். மேலே பொங்கி வந்திருக்கிற மாவு எல்லாமே நல்லா கீழே இருக்கிற மாவோட சேர்த்து கலந்து விட்டுட்டு தோசை பேன் கொஞ்சமாக சூடான உடனே எப்பவும் போல் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி நல்லா முறுமுறுப்பாக செஞ்சு எடுத்துக்கிறேன். தோசையோட கலரே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு. இது இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்தியான கவுனி அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுவும் அரிசி சேர்த்தாம. ஸோ இது போல் அரிசி சேர்த்தாம செய்யும்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், சுகர் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும்,
டெய்லி விதவிதமாக இது போல் தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபீஸ் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. இதை வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட போகிறேன். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.